குலதெய்வத்தை அனுசரிக்கிறதுக்கு எனக்கு சூழல்கள் இல்லை, அப்ப அது பாவம் ஆயிருமா? அப்படிலாம் எந்த பாவமும் ஆகாது. சரியா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு முனி, சொடலை, ஐயனார், ஐயப்பன் இந்த மாதிரி குலதெய்வங்கள் இருக்கும். 30,000 60,000 ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி குலதெய்வத்தை கூப்பிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. யாரும் இருக்கு. குலதெய்வம் என்பது சாபம் என்பது பாவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். மகர ராசி, கடகராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி இருந்தால் உங்க ஊருக்கு ஒரு 60 கிலோமீட்டருக்கு உள்ள தெற்கு அல்லது கிழக்கு பக்கமா உங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கும்பிடாட்டினாலும் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை இதில் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன? இந்த குலதெய்வத்தை நம்மால் இந்த ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது இந்த குலதெய்வம் காணா போச்சு, உங்க குலதெய்வத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லை, குலதெய்வ சாபம் வாங்கியிருக்கு, உங்க குடும்பம் நிர்மூலமாகி போச்சு, ரொம்ப வருஷமா குலதெய்வத்தை விட்டீங்க, கண்டுபிடிச்சு சொல்றோம், உங்க குலதெய்வம் தொலைஞ்சிருச்சு, இது மாதிரி நிறைய ஜோசிக்காரங்க குழப்புறாங்களே சார், இதெல்லாம் உண்மையா? இந்த குலதெய்வம் என்பது என்ன? இதை நம்ம தொலைச்சிட முடியுமா? அது தொலைஞ்சா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மாதிரி நிறைய கேள்விகள் சார். நான் இப்போ ஒரு 4 தலைமுறையாவே நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், சிங்கப்பூர் போயிட்டேன், வேற நாடுகளுக்கு போயிட்டேன், அல்லது வேற மாநிலங்களுக்கு போயிட்டேன். குலதெய்வத்தை அனுகிரகம் அதாவது அனுசரிக்கிறதுக்கு எனக்கு சூழல்கள் இல்லை, அப்போ அது பாவம் ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படிலாம் எந்த பாவமும் ஆகாது. சரியா புரிஞ்சுக்குங்க. குலதெய்வம் என்பது இப்ப பொதுவாகவே இந்த ஜோசிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, தெய்வம் அப்படிங்கிறது, கடவுள் அப்படிங்கிறது என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி பாக்குறாங்க. இப்ப கல்யாணம் ஆகாதுன்னு என்ன செய்யறது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கோயிலுக்கு போய் சாமி விட்டா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அவர் என்ன புரோக்கரா? கல்யாணம் புரோக்கரா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமி இல்லைங்களா? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, காசுக்கு ஒரு கடவுள், பொண்டாட்டிக்கு ஒரு கடவுள், பிள்ளைக்கு ஒரு கடவுள், வேலைக்கு ஒரு கடவுள், கார் வாங்கினா இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள்களை இவங்க பார்ட் வியாபாரம் பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எதுவுமே இல்லை. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவுமே நடக்காது. கோடானு கோடி வருஷங்களாக நமது இல்லைங்க, அமேசான் காடு ஆரம்பிச்சு, ஆப்பிரிக்கா ஆரம்பிச்சு, ஜப்பான் ஆரம்பிச்சு, சைனா ஆரம்பிச்சு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்குதானே செய்யுது. நம்மளுக்கு ஒரு கடவுள் இருக்குதான் செய்யுது. இத்தனை தலைமுறைகளாக நம்ம வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் வணங்காமலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்றப்ப இது நம்மளுக்கு விதி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போன உடனே, ஒரு கோயில உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு கல்யாண தோஷம் இருக்குதான், அவர் ஒரு கோயில் எழுதி கொடுப்பாராம், மொத்தம் 7 கோயில் வரிசையா போயிட்டு வீட்டுக்கு வந்தா கல்யாணம் ஆயிரும்னா, அப்ப இத்தனை நாள் அந்த சாமிலாம் உங்களுக்கு போகாட்டினா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது எப்படி சாமியா இருக்க முடியும்? இல்லைங்களா? நீ என்ன பார்த்தா தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே இந்த குலதெய்வ சாபம், பூஜை புனஸ்காரங்கள், மாந்திரீகங்கள், இது மாதிரி விஷயத்தோட இந்த குலதெய்வ விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்ண தேவையில்லை. பொதுவாக குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அப்ப நம்ம எந்த வழியில் வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குலதெய்வங்கள் பயன்படும். அதுக்கப்புறமா நாம் எந்த மரபில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கு இந்த குலதெய்வம்ன்ற ஒரு லீடு இருந்தா போதும். அப்ப நான் என் பையனை என்னுடைய ஊருக்கு கூட்டு போறேன், இதுதான் என்னுடைய குலதெய்வம்னு சொல்றேன், இந்த குலதெய்வத்தை யார் யார் வணங்குவார்கள் என்ற அடிப்படையில் நாம எந்த மரபுல வாழ்ந்தோன்றதை அவன் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னுடைய மரபுகள், என்னுடைய உறவுகள் யார் அப்படின்றத எளிதா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வழி. அதுக்கப்புறம் நான் எந்த மரபுல வந்திருக்கேன், என்னுடைய ரிச்சுவல், என்னுடைய சடங்குகள் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த போக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குலதெய்வம் உதவுது. அப்ப நான் எந்த வழியில் வந்தேன் தெரிந்து கொள்வதற்கும், எனது வழியை நான் இடுக பிடித்துக் கொள்வதற்கும் இந்த குலதெய்வம் பயன்படுகிறது. இதை விடுத்துட்டு நீங்க இப்ப குலதெய்வத்துக்கும் பெரிய கடவுள், அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள், அப்புறமா பெருந்தெய்வங்கள், கர்த்தாக்கள், மூர்த்திகள் சொல்றது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இந்த குலதெய்வம் என்பது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது, நம்ம குடும்பத்தை மட்டும் பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்மளுடைய தெய்வங்கள் என்பது நமது நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன், அந்த நம்பிக்கைக்கு நான் தெய்வம்னு பேர் வச்சிருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக நெருக்கமான நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துல மிக நெருக்கமான நம்பிக்கைகள் குலதெய்வம்ன்ற பேர்ல வச்சிருக்கோம். அப்ப நீங்க இயல்பாகவே இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுவீர்கள்ன்றது இயற்கை. நீங்க தொலைச்சிருக்கலாம், அல்லது காணா போயிருக்கலாம், அல்லது மறந்துருக்கலாம். அப்படி இருந்தா யாரும் பயப்படாதீங்க, குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்னன்றதை நான் கடைசியா சொல்றேன். அப்ப அதை தொலைச்சிடுறது, மறந்துடுறது, அதை தொடர்ந்து செய்ய முடியாம போயிடுறது அப்படின்றது நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குலதெய்வம் என்பது நமது ரத்தத்துக்குள்ள, மரபுல, ஜீனுக்குள்ள இருக்கே தவிர நீங்க தேடி போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க மறந்திருந்தாலும் அது உங்களை மறக்காது, உங்களை பின்தொடர்ந்து எங்க வந்தாலும் காப்பாற்றும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, பின்னால நான் வருவேன்னு சொல்றது மாதிரி இந்த குலதெய்வங்கள் உங்களை விடவே விடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒரு ஜாதகத்துல
சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து முனி, சொடலை, ஐயனார், ஐயப்பன் இந்த மாதிரி குலதெய்வங்கள் இருக்கும். ஒரு ஜாதத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு பெண் தெய்வம் இருக்கும். பெண் தெய்வத்திலையும் குறிப்பா வந்து இந்த வயல்வெளி ஆற்றங்கரை ஓரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வம் இருக்கும். ஒரு ஜாதத்துல சுக்கிரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்துச்சுன்னா பெண் தெய்வம் இருக்கும். அது ஆற்றங்கரையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜாதத்துல புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்துச்சுன்னா அங்க ஒரு கன்னிவார் தெய்வத்தையோ அல்லது குடும்பத்தில் பிறந்த ஒரு டெலிவரி ஆகாமையோ அல்லது குழந்தை பிறக்காமையோ இறந்து போன ஒரு பெண்ணு அல்லது சித்தி, அத்தை, பெரியமான் ஏதோ ஒரு பெண்ணை வந்து வழிபடக்கூடிய மரபு இருக்கும். ஒரு ஜாதத்துல சூரியனும் சனியும் இருந்துச்சுன்னா முனி, கருப்பு சாமி இந்த மாதிரி நபர்களை வழிபடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஜாதத்துல சனியும் சூரியனும் இருந்தால் சொல்லியாச்சு. அடுத்து செவ்வாயும் சூரியனும் இருந்தா இந்த சிவனோட பிள்ளைகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐயப்பன், ஐயனார் இது மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய அமைப்புகளை போய் பாருங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இந்த தெய்வத்தை வழிபடுவீங்க. இந்த தெய்வத்தை மிஸ் பண்ணவங்க, குலதெய்வத்தை மறந்தவங்க, குலதெய்வத்தை தொடர்ந்து போகாம இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும். அப்ப எப்படி சார் நீங்க சொல்றது சந்திரன் செவ்வான்னு சொல்றீங்க, சுக்கிரன் சந்திரன் சொல்றீங்க, சூரியன் சனி சொல்றீங்க, சூரியன் செவ்வாய் சொல்றீங்க, செவ்வாய் சனி சொல்றீங்க, இது எப்படி சேர்ந்திருக்கணுமானா ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சனி செவ்வாய்னு எடுத்துக்கோமே, ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கலாம். அல்லது ஒரு கட்டம் செவ்வாய் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து 1, 5, 7, 9வது ராசியில் இந்த சனி இருக்கலாம். அப்ப சனியும் செவ்வாயும் சேரணும்னா 2 ஒன்னாவும் இருக்கலாம், 1க்கு 1, 1, 5, 7, 9வது ராசிகளில் இருக்கலாம். அப்படி இருந்தா இணைவு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும், செவ்வாய்க்கு 1, 5, 7, 9 சந்திரனோ அல்லது சந்திரனுக்கு 1, 5, 7, 9 செவ்வாயோ இருந்தா அவங்க வந்து முருக வழிபாடுகளை தொடர்வார்கள். நான் திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்குங்க சார். நான் வந்து குலதெய்வத்தை மறந்துட்டேன், நான் வேற ஊருக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், இல்லைன்னா குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கேன், எப்படி பண்ணாலும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. சந்திரனும் செவ்வாயும் 1, 5, 7, 9 உட்காந்தா உங்களையே அறியாம உங்க அப்பாவோ அல்லது உங்களுடைய அந்த ஜெனடிக்ல இருந்தோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்க மனைவி குடும்பத்துல இருந்தோ யாராச்சும் ஒருத்தவங்க முருக வழிபாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வழிபாடுகள் சைடுல போயிட்டு இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலோ அல்ல புதன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை இருந்தாலோ இப்படி இருந்தா வந்து பெருமாள் வழிபாடு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 4 மூலையில இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காவல் தெய்வ வழிபாடுகளை வழிபட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் வழிபடக்கூடிய நீங்க இந்த மாதிரி உங்களுடைய விதி அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாமே தவிர நீங்க இப்படி வழிபட்டா தான் கடை தேர முடியும் அப்படிங்கிறது பொய். அதே மாதிரி நீங்க வந்து இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 50,000, 60,000 ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி குலதெய்வத்தை கூப்பிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. யாருக்கு அதெல்லாம் குலதெய்வம் ஒண்ணு காணா போன பிள்ளையா அது கூப்பிட்டு வர்றதுக்கு அது வாட்டுக்கு கூடயே இருக்குன்றத புரிஞ்சுக்குங்க. குலதெய்வம் என்பது அனுகிரகம் என்பது அதனுடைய சாபம் என்பது இந்த மாதிரி ஒரு மாதிரி பாவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். அதெல்லாம் பரிகாரத்துக்காக சொல்லப்படக்கூடிய பொய். எனவே ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்க ஜாதகத்தை நான் சொன்ன விதிகளை இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. நான் சொன்ன விதிகள் அடிப்படையில் உங்க ஜாதகத்தில் ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பாருங்க. இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த நன்மைகள் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால், பலம் எனது வக்ரம் பரிவர்த்தனை ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தா உங்க ஊர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தாண்டி அந்த தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் ஆட்சி உச்சம் நீசம், அதாவது வந்துங்க மகர ராசி, கடகராசி, விருச்சக ராசி, ரிஷபராசி இருந்தால் உங்க ஊருக்கு ஒரு 60 கிலோமீட்டருக்கு உள்ள தெற்கு அல்லது கிழக்கு பக்கமா உங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். தேடி கண்டுபிடிச்சு கும்பிடுங்க. நீங்க கும்பிடாட்டினாலும் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.